அதாவது மலையக தொழிலாளர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலியமாக நான் ஒரு ஆலோசகராக இருக்கேன். ஆலோசகராக இருந்து இந்த இடத்துல வந்து நான் பெருமை கொள்ளைங்கிற இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதை வாழ்க்கையை மறக்கவே முடியாது. இந்த இடத்துல தான் நாங்கள் படித்தோம். அப்போ வந்து அந்த பழைய புதிய பில்டிங் இருக்கல. இப்போ நாங்கள் இந்த இடத்துல தரமாக இந்த வச்சும் இந்த 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 அந்த பழைய பில்டிங்கில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ வந்து நிறைய வசதிகள் இருந்தாலும் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து நிறைய வசதிகள் இருக்கலை. அப்போ இதனால் நாங்கள் படித்து ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அதில் வந்து நான் பெருமை கொள்கிறேன்னு கேட்டால், திருப்பி இந்த நம்மளோட ஊருக்கு வந்து ஏதோ நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளால் இந்த கல்விக்கு என்ன கரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் மலையக தொழிலாளர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி கல்வி திட்டங்களை வந்து நாங்கள் செயல்படுத்தி வரோம். மேலும் இந்த மாதிரி வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுடைய மக்கள், அதாவது எங்களுடைய மக்கள்னா உங்களுடைய தாய்மார்கள், தமிழ்நாடு போன தாய்மார்கள் தான் இருக்காங்க. அதுன்னு சொன்னால் ஹவுஸ் மேடாக இருக்காங்க சவுதியில். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு அனுப்பி அவங்க மூலியமாக தான் இந்த வேலைத்திட்டம் வந்து உங்களுக்கு செய்யணும். அதுதான் வந்து இங்கே முக்கியமான ஒரு திருப்பு முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அப்போ உங்களை படிக்க வைக்கிறாங்க? யாருக்காவது கேள்வி தெரியுமா? ஏன் படிக்க வைக்கிறாங்க அவங்கள? தெரியாது. ஏன்னு கேட்டால் நீங்களும் அப்படி போய் கஷ்டப்பட விரும்புவீங்களா? இல்லை. நீங்கள் போயிட்டு ஒரு ஹவுஸ் மேட்டாக வேலை செய்யணும், ஒரு சவுதி அரேபியாவில் போய் வேலை செய்யணும்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க அந்த அம்மாமார்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவங்க வந்து இரவு பகல் நேரம் பார்க்காம வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து இங்கே அமைப்பில் இருக்காங்க. பெரிய சளிக்காரங்களோ பெரிய பணக்காரங்களோ எங்களோட அமைப்பில் இல்லை. இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட ஒரு தொகை கல்விக்காக எங்களோட மலையக தொழிலாளர் முன்னேற்ற கழகத்துக்கு சிறிய தொகையாக கொடுத்தாலும் அது உங்களை போல மாணவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த மலையகத்தில் வந்து பெரும்பாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு கேட்டால் மலையக மக்களின் கல்வி தான் ரொம்ப வந்து பின்தங்கி இருக்கு. அதை வந்து மறக்க முடியாது. ஏன்னு கேட்டால் நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த அமைப்பு நாங்கள் தொடங்கின காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மலையக மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதாவது மலையக தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள் என்னன்னு கேட்டால், அதாவது கல்விக்கு கரம் கொடுக்கும். இந்த கல்விக்கு கரம் கொடுக்குறது ஏன்னு கேட்டால், இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது தோட்டத்தில் எஸ்டேட் வேலை செய்யணும்னா நீங்கள் பார்க்கணும், ஒரு சூப்பரிண்டென்ட் போயிட்டு எப்படி பேசுகிறாங்க நம்ம மக்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது எப்படி பேசுகிறாங்க? பேசணும்னா உன்னி குறுக்கி போய் கையை கட்டிக்கிட்டு சேர் போட்டு நம்ம மக்கள் வந்து ஒரு ஒரு அடிமையாக மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அதுலேருந்து நம்ம மீளணும் என்ன செய்யணும்? நமக்கு இருக்க ஒரே பாதை தான் கல்வியாக மட்டும்தான். கல்வின்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் இங்கே இல்லை. இன்னைக்கு மலையக மக்கள் வந்து இன்னைக்கு கல்வியில் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெறணும். என்ன அதை செய்யணும்? நம்ம கல்வியை முன்னெடுக்கணும். இந்த கல்வி மூலியமாக தான் நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா ஒரு எஸ்டேட்டில் வேலை செஞ்சு அவங்க வந்து கேன்சரில் இருந்தாங்க. இதனால எனக்கு மனசு ரொம்ப கவலை. அப்படி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இருந்தாலும் முடியாது, நீங்கள் நல்லா படிக்கணும். அதான் எங்களுடைய ஒரு குறிக்கோளை நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இந்த மலையக தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தில் வந்து நிறைய கஷ்டமான பிரதேசங்களுக்கு போன ஒரு தாய்மார்களும் தந்தைமார்களும் எங்களை போல ஒரு சகோதரர்கள் தான் போயிட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த வேலை திட்டத்துக்கு முன்னெடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் நல்லா படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ஒரு என்ஜினியராக ஒரு டாக்டராக வரணும். எப்படி வரணும்? சாதாரணமாக படிக்கிறது சாதாரண படிக்கக்கூடாது. ஒரு நாங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு வசதி இருக்கலை. இருந்தாலும் நீங்கள் இப்போ எப்படி படிக்கணும்? ஒரு என்ஜினியரோ ஒரு டாக்டராகவோ ஒரு சிவில் இன்ஜினியராகவோ ஒரு பைலட்டாக வர முடியாதா? வரலாம். நம்ம முடிஞ்சால் நீங்களாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஸோ அதில் எங்களோட அமைப்பில் வந்து எங்களுடைய தலைமத்துவம் வந்து இயங்குது. அந்த தலைமத்தில் பேர் பட்டியலை நான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் அந்த ஒரு மலையக முன்னேற்ற கழகத்தில் வந்து தலைவர் திரு துசாந்தன் புசல்லா கட்டாரு, அவர் வந்து கட்டாரில் இருக்கார். உபத்தலைவர் செல்வி கலா கொட்டகலை அவங்க வந்து லெபனானில் இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்னை திரேசா இருக்கான்.
உடனே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உடனே வந்து அவங்க வந்து காசுகள் அள்ளி கொடுக்கக்கூடியது தான் இருந்தாங்க கொடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கடைசியாக வெளுத்துட்ட செஞ்சதில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி செயலாளர் திரு விஜய் மாத்தலை அவர் வந்து நியூசிலாந்தில் இருக்காரு. அவரும் உங்களுக்கு மேலும் உதவி செய்ய காத்திருக்காரு. நீங்களும் நல்லா படித்து ஒரு நல்ல பேர் பெற்றால் கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு மீண்டும் எங்களால் ஒரு உதவி வாங்கி தர முடியும். அதே மாதிரி உப செயலாளர் திரு ரொஷான் அவர்கள், அதாவது அட்டனை சேர்ந்தவர். அட்டன் வந்து அவர் அட்டனில் வந்து ஒரு ஆசிரியர் இருக்கார். அவரும் இந்த மாதிரி புலமை பரிசைக்கு வந்து நிறைய உதவி திட்டங்களை செஞ்சுருந்தார். அவர் தான் இன்றைக்கு வாரதாக இருந்தார். ஏன்னா அவருக்கு வரக்கூடிய சூழல் இருக்கலை. இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆசிரியர். அவர் வந்து புலமை பரிசைக்கு எங்களுடைய டீமில் இருந்து அவர் வந்து இந்த புலமை பரிசைக்கு அவர் கருத்தரங்கு பெரிய செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்காக நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு. பொருளாளர் திருமதி மஞ்சு ஊண்டுலோயா சவுதியில் இருக்காங்க. அவங்களும் ஒரு வீட்டு பணிப்பெண்ணை தான் இன்றைக்கி வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க ஏன் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களும் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழலில் போயிட்டு அங்கே இருந்து வேலை செஞ்ச மாட்டாங்க. அவங்களும் நிறைய குழுவுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆலோசகர் வந்து நான் என்னுடைய பேர் கிளிக் மாட்டி நான் வந்து இந்த நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்கோம். எனக்கு கேட்டால் அந்த மாதிரி ஒரு வேலை செய்யறது வந்து நான் பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் மலையத்தில் வந்து கல்வி வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கனால நான் வந்து கல்வியை தான் முன்னெடுத்து நம்ம ஏதாவது செய்யணும். அதே மாதிரி மகளிர் அணி பொறுப்பாளர் திருமதி காந்திமதி கொட்டக்கலை சேர்ந்தாங்க. அவங்களும் குவைத்தில் இருந்து போனவங்க தான். அவங்க இப்போ சுகமில்லாத காரணத்தினால வந்து இப்போ வந்து நிறைய அவங்களுக்கு சுகம் இல்லாமல் நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. திட்டமிடல் ஒருங்கிணைப்பாளர் திரு மிசேல் அவர்கள், அவரும் அப்படித்தான். அவர் ஒரு தமிழ் பட்டாளர். எனக்கு கேட்டால் தமிழ் பட்டாளர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் அப்படிங்கிறது நமக்கு வந்து உயிர் மூச்சு. அதே மாதிரி சர்வதேச இணைப்பாளர் அட்டன்ல உள்ளவர் அவர் திருச்செல்வம் திரு புவிராஜ் புசாலா கண்டி சவுதியில் இருக்காரு. அவரும் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேலைத்திட்டத்தை செய்வதற்கு இந்த மாதிரி உதவிக்காரம் நீட்டவங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மலையத்துறை முன்னேற்ற கழகத்தின் மூலியமாக மீண்டும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கோம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய அதிபர் திரு நவநீதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும், திரு சுரேஷ்குமார் ஆசிரியர், மற்றது திருமதி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உதவிகரம் நீட்டுவதற்கு நான் தயாராக இருக்கோம். உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.